தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவிந்தராஜன், அதிமுக வெற்றி பெறுவதற்கு வேற என்ன வியூகங்கள்லாம் இருக்கு? இப்போ செங்கோட்டையன்லாம் போயிட்டாங்க. அதாவது முதல்ல நண்பர் பத்திரிகையாளர் திரு சோமு அவர் குறிப்பிட்டார், இது இவருடைய செங்கோட்டையனுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உற்று நோக்கினீர்கள் என்றால் திருமதி சசிகலா அவர்கள் ஒரு 4 நாளுக்கு மேலே ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர்ன்ற அந்த இதை மென்ஷன் பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள். அதன் பின்புதான் செங்கோட்டையன் அவர்கள் 5ஆம் தேதி நான் இது பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஸோ என்னை பொறுத்தவரை இதற்கெல்லாம் பிஹைண்ட் இருந்து எல்லாம் திரைமறைவிலே பேச்சு நடத்தி எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருப்பது திருமதி சசிகலா அவர்களின் தூண்டுதலால் தான் செங்கோட்டையன் அவர்கள் இது போல செயல்படுகிறார். இது ஒரு கருத்து, ஒரு பக்கம். இன்னொன்று, இன்றைக்கு திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்காரு, அண்ணாமலையை புகழ்ந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அவர் அண்ணாமலை மிகச்சிறந்தது, என்டிஏ அவர் தலைமையில் சிறப்பாக நடந்துச்சு, நயினார் நாயகன் சரிப்படல, நயினார் தாழ்த்தியும் அண்ணாமலை அவர்களை உயர்த்தியும் பேசியிருக்கிறார். அப்போ ஏன் அண்ணாமலை இந்த இதில் பேக்ரவுண்டில் செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது. ஸோ இது 2 பேரும் இருக்கலாம், சசிகலாவும் இவரை தூண்டி விட்டு இருக்கலாம், திரு அண்ணாமலை அவர்களும் இவரை தூண்டி விட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த முடிவை பற்றி. நீங்கள் 2வது கேள்வி கேட்டீங்க, அதிமுக இதனால என்ன இதான ஒரு இது அதிமுக இதனால பாதிப்பே கிடையாது. அதிமுக செங்கோட்டையன் விலகினத்தினாலேயோ செங்கோட்டையன் இது போல இருக்குன்னா ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அவர் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும்தான் அவருக்கு இதுவாக இருக்குது. அவர் நண்பர் அவர் வெங்கடேஷ் சார் சொன்னார், அவருக்கு மேற்கு மண்டலத்திலே இதாக இருக்குன்ட்டு. ஏங்க தோப்பு வெங்கடாச்சலம் திமுகவுக்கு போனார், அவர் மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்தது, அவர் திமுகவுக்கு போனார். அதனால என்ன பாதிப்பு வந்துச்சு? அதிமுக ஒரு பாதிப்பும் கிடையாது. இன்னைக்கு வலுவாக திரும்ப வெற்றி பெற முடியலையே சார். ஏங்க வெற்றி பெற முடியலன்றது அது சில கூட்டணி கணக்கு அரித்மெட்டிக்ஸ் பிரகாரம் தான் அது இது பண்ண கூட்டணி எல்லாம் சரியாயிடுச்சா? எங்க இப்ப அதிமுக அந்த கூட்டணி வெளியில போறவங்கள சரியா வச்சுக்கணும், இல்லனா கூட்டணி அரித்மெட்டிக் கரெக்டா ஃபார்ம் ஆகும். கூட்டணி அரித்மெட்டிக் அதிமுக பாஜக கூட்டணி அரித்மெட்டிக் நல்லாவே வருங்க, நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அதாவது கூட்டணி இப்ப சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்கு தேமுதிகவை கழித்து விட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக வாங்கிய வாக்கு ஏறத்தாழ 22%. மொத்தம் 23%, 1% தேமுதிக ஒதுக்கிடுங்க, 22%. அதே போல பாஜக அவங்க சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின வாக்கு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி 18%. அதுல பாமக அந்த இதுக்கு அதிகமா வாக்கு வாங்கியிருக்காங்க. அதை கழிச்சுட்டு பாஜகன்னு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் பார்த்தா ஏறத்தாழ ஒரு 12% வச்சுக்கோங்க. ஸோ 22 12 பார்த்தீங்கன்னா கரெக்டா வருது. அதுக்குள்ள டிடிவி தினகரனுடைய ஆதரவு வாக்குகள் இருக்கு, ஓபிஎஸ் உடைய ஆதரவு வாக்குகள் இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், திரு டிடிவி தினகரன் அதாவது இவ்வளவு நாட்களா டிடிவி தினகரன் எம்எல்ஏ ஆனதுக்கு முக்கிய மூல காரணமே அதிமுக என்கின்ற ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் யார் அது இப்போது இல்லை. அங்கீகாரம் செங்கோட்டையனுக்கும் அவர் ஏன் இவ்வளவு இதுவா பேசுனா அதிமுக என்கின்ற ஒரு அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் இல்லை, எல்லாருமே செல்லா காசு தான். அதிமுக அங்கீகாரம் இல்லை, எல்லாரும் செல்லா காசு தான். டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றப்ப அவருக்கு உறுதுணையாக இருந்து அவரோட இருந்து தோளோடு தோளோட வெற்றி பெற வெற்றிவேல் என்கின்ற இன்றைக்கு மறைந்த வெற்றிவேல் அவர்கள் அவ்வளோ பாடுபட்டார். அதே போல அவர் டிடிவி தினகரன் முன்னாடி இது பண்றப்ப இப்போ திமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கோசம் உழைச்சாரு, தங்கத்தமிழ் செல்வன் டிடிவி கோசம் உழைச்சாரு. அவர் தனிப்பட்ட செல்வாக்குல வரல, இவங்களுடைய செல்வாக்குனால தான் டிடிவி தினகரன் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஏன் அவரால் தொடர்ந்து மற்ற தேர்தலில் ஜெயிக்க முடியல? அவருடைய செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு, ஆனா அவர்களுடைய வாக்குகள் அதிமுக வெற்றி பெறத தடை செஞ்சதில்ல அப்படிலாம் தொகுதிகள்ல. ஏங்க அதாவது குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் பெல்ட்ல இது பண்ணிச்சு. அது அதாவது வெற்றி வாய்ப்பை இழந்தது, குறிப்பிட்ட அந்த சவுத் பெல்ட்ல வெற்றி வாய்ப்பை இழந்தது. அதை நான் ஏத்துக்கிறேன் அந்த இதை. ஆனால் இது அதை தான் இப்ப போகக்கூடிய அந்த சொதைய பெல்ட்ல 2 நாட்களுக்கு முன்னாடி மேலூர் தொகுதிக்கு போயிருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி. அவ்வளவு ஒரு மிகப்பெரிய மேலூர் தொகுதி என்பது குறிப்பிட்ட அந்த தேவர் சமுதாய மக்களுக்கு அந்த பெல்ட். அங்க போயிட்டு அவருக்கு அவ்வளவு எழுச்சியான கூட்டம் வந்திருக்குது. நேற்றைக்கு திரு பெரியகுளம் மக்களவை தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் கூட்டம் அதிகமாகத்தான் இருந்தது. இப்ப அதை விட இன்னும் அதிகமா இருக்குங்க. அவர் இது பண்ணக்கூடிய நேற்று செல்லக்கூடிய போடிநாயக்கனூர், பெரியகுளம், கம்பம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுச்சியா போயிட்டு இருக்கு அவருடைய கூட்டம்.
செங்கோட்டையன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த இதெல்லாம் தொகுதியெல்லாம் கூட்டம் நிறைய வந்து எழுச்சியா வந்திருக்குது. நேற்றைக்கு மக்களவை இவர் தேர்தல் சொன்னதுக்கு அப்புறம் மக்களவை banner தேர்தல் வச்சு நிக்கிறாங்க. பிரச்சாரத்தில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவ்வளவு கூட்டம் வரலைங்கிறீங்களா? மக்களவை தேர்தல் தனித்து நின்றாருங்க அவரு வந்து அதிமுக தொண்டர்கள் அவர் பின்னாடி தானே இருந்தாங்க. நிச்சயமாக அப்பவும் இதே கூட்டம் இருந்துச்சு இல்ல? அப்ப குறைவாக கூட்டம் வந்தாங்களா? அப்ப கூட்டம் வந்து இதே இந்த இதற்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்க கூட்டணி வலுவும் சேர்ந்து கூட்டம் அதிகமாக வந்திருக்கிறது. சென்ற விட பிஜேபி கூட்டணி எல்லாம் சேர்ந்து அதிகமாக வந்திருக்கிறது தான் நான் இங்க குறிப்பிடுறேன். சென்ற முதல்ல அதிமுக தொண்டர்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போது அந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்திருந்தாங்க. ரெண்டாவது நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. இரண்டையும் நம்ம ஒப்பீடு பார்க்கவே கூடாது. இது சட்டமன்ற தேர்தல். இங்கதான் சட்டமன்ற தேர்தல் தொகுதி வாரியா நம்ம முக்கியத்துவப்படுத்தணும். தொகுதியில யாரு முக்கியமான நபர்களா இருக்கிறாங்க, அந்த தொகுதியில யாருக்கு வாக்கு அதிகம், இப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்ல. நீங்க நாடாளுமன்ற தேர்தலை கூட நீங்க சாதாரணமா சந்திச்சிடலாம். ஆனா இங்க ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம் இல்ல, அந்த தொகுதியுடைய பரிட்சயமான முகங்கள் முக்கியம் இல்ல. ஒரு சின்ன இதை சுட்டிக்காட்ட விரும்புறேன். தொகுதிக்கு அதாவது 2019 நாடாளுமன்ற தேர்தல் வரப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அதிமுக இருந்த சமயம் திரு ஓபிஎஸ் அவர்கள் அந்த எம்எல்ஏ எல்லாம் வந்து இது பண்ணிட்டு போயிட்டு அவர் வந்து இது பிரிஞ்சு போய் திரு எடப்பாடியாருக்கு எதிர்த்தா இந்த ஆட்சியை கவுக்கணும்னு சதி பண்ண ஓபிஎஸ் அந்த சமயத்தில் எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம் செஞ்சு அந்த 2019 நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வந்துச்சு. ஏறத்தாழ 22 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு. அங்க தன்னுடைய வெற்றியை திரு எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய தலைமைக்கு உண்டான வெற்றியை நிரூபித்து காண்பித்து இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். அப்பொழுது இங்க இருக்கலாம் இவருடைய தலைமையை ஏற்றுக்குதுதானே அர்த்தம், எல்லாரும் ஒன்றாங்க இருக்காங்க அர்த்தம். திரு ஓபிஎஸ் அந்த தேர்தல்ல ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமியோட இருந்தாரு, டிடிவி தினகரன் தான் பிரிஞ்சிருந்தாரு இல்லங்க. அந்த 2019 மக்களவை தேர்தலா இருக்கட்டும், அப்ப நடந்த இடைத்தேர்தலா ஓபிஎஸ் பிரச்சாரத்துக்கே போல ஓபிஎஸ் வந்து தன்னுடைய மகனுக்கோசரம் அங்க இருக்கக்கூடிய பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதி, தேனி நாடாளுமன்ற தொகுதி தன் மகனுக்கோசரம் முழுக்க முழுக்க பிரச்சாரம் செய்தார். மத்த எதுக்குமே ஓபிஎஸ் வரவே இல்லை, பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. அவர் முழுக்க முழுக்க சுயநலமாக தனது மகன் ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற அங்கதான் போக்கஸ் பண்ணிட்டாரு. அப்போ ஓபிஎஸ் கூட இருந்தார்ல, இருந்ததுனாலதான் அந்த பகுதியில 22 தொகுதியில ஆட்சியை தக்க வைக்கிற அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடிஞ்சது. ஏங்க அதாவது நான் திருப்பி இப்ப அவர் இல்ல திருப்பி 2021 அப்படி இருந்தா 2021 தேர்தல்ல நீங்க சொல்லக்கூடிய செல்வாக்கு இருக்கு சொல்ற திரு அந்த ஓபிஎஸ் அவர்கள் 2021 தேர்தலில் ஏன் பின்ன அந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியில திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படுத்துக்கொண்டே ஜெயிச்ச ஆண்டிப்பட்டி தொகுதியிலையும் இவங்க பெரிய குளத்திலும் ஏன் அப்ப வந்து தோல்வியை சந்தித்தார்கள்? இவருக்கு செல்வாக்கு தினகரனுடைய வாக்குகள் பிளவுபட்டு இருந்துச்சுல்ல, அந்த வாக்கு பிரிஞ்சது, அது ஏத்துக்கிறேன். இப்ப எத்தனை பிளவு இருக்கு? நீங்க 2021 கூட டிடிவி தினகரனுடைய வாக்குகள் தான் பிளவுபட்டுச்சு, 26ல ஓபிஎஸ் உடைய வாக்குகள் பிளவுபடுது. அதாவது இந்த வாக்கு இப்ப அந்த சூழ்நிலை இல்ல, இப்ப அந்த சூழ்நிலை மாறிட்டு. எப்படி மாத்துறீங்க? இப்ப களம் மாறி எல்லாரும் வந்து களம் மாறி விட்டதுன்னு சொல்றீங்க சார். அர்த்தமேட்டிக்கா அங்க என்ன செஞ்சு அதை மாத்துனீங்கன்னு கேக்குறேன்ல. மக்கள் எல்லாரும் இப்போது இவருடைய அனைத்து அதிமுக தொண்டர்களும் இவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இவர்கள் அதாவது நீல சாயம் வெளுத்து போச்சுங்க, டிடியினுடைய சாயம் வெளுத்து விட்டது, தொடர்ந்து பேசுவோம்.